கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதானது. அதிகாலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள் புதிய காரியங்களை பார்க்க போறீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் நம்பியிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீர்கள். இந்த நாளும் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நான் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்றேன் அப்படின்னா உதவி பெற்றேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் அவரை நம்பி இருந்தேன். அவர் எனக்கு சகாயம் பண்ணினார். அவர் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார்ன்னு சொல்லி நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியுமே. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு வந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் இவங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்ததாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் புஸ்தகத்தில். இப்போ அந்த இடத்துல எபனேசர்னு பேர் வச்சாங்க. எதுக்கு தெரியுமா? கர்த்தர் மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று பேர் வைத்தாங்க. அப்போ எபனேசருங்கிற பேர் என்னது? கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் உதவி செய்கிறவர். பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அதனால் இந்த இடத்துக்கு அவர் உதவி செய்த இடம் எபனேசர். நம்ம ஆண்டவர் எந்த காரியத்தையும் உதவி செய்ய போதுமானவர், போதுமான தேவன். இன்றைக்கி நீ நினைத்து கொண்டிருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு. நீங்கள் ஏன் மனுஷன் நோக்கி பார்க்குறீங்க? கர்த்தரை நம்பி இருந்து பாருங்க. அவர் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் கேட்டு பாருங்க. ஒன்றில் அவர் நேரடியாக உதவி செய்வார், இல்லைன்னா உதவி செய்கிற மக்களை கர்த்தர் எழுப்பி தருவார். எலியாவுக்கு காகத்தை அனுப்பி உதவி செய்தார்ல. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நிறைய யுத்த வீரர்களை அனுப்பி அவங்களா கூட இணைச்சி தாவீதுடைய ராஜ்ய பாரம் பலப்படுவதற்கு உதவி செய்தார் ஆண்டவர். நேரடியாக அவரால் உதவி செய்ய முடியும், மனிதர் வழியாகவும் உதவி செய்ய முடியும். ஆனால் உதவி செய்ய கிரியை செய்வது நம்முடைய ஆண்டவர். சகாயம் பண்ணுவதற்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவரை நோக்கி முழங்கால் பட்டு ஜெபிங்க. ஏசப்பா, எனக்கு எல்லா விஷயத்திலும், படிப்பில், வேலையில், வியாபாரத்தில், தொழிலில், ஊழியத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், நான் கர்த்தரிடத்தின் சகாயம் பெற்றேன். எவ்வளோ பெரிய அருமையான வார்த்தை. நீர் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர். இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எந்த உதவி எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ, உடைய பிள்ளைகளுக்கு நேரடியாக அல்லது ஜனங்களை எழுப்பி உதவி செய்யும்படிக்கு கிரியை செய்யும். உடைய பிள்ளைகள் சாட்சியாய் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார், நாங்கள் திக்கெட்டு நின்றோம், ஆதரவு நின்றோம், எங்களுக்கு அற்புதம் செய்தார்ன்ற சாட்சி கொடுக்கட்டும். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், அவங்க குடும்பங்களை வாழ்த்துகிறேன். விலகினப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் விலக்கும். அந்த குறிப்பாக அந்த வியாதி தான் உங்களுக்கு விடுதலை கொடும், விலகினத்தை மாற்றும், வியாதியை மாற்றும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.